அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்படவுள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையிலே ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி யோகன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரம் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி ரமேஷ் அவர்களுக்கும் 3000 மாவட்ட ஆளுநருடைய கார்த்திக் அவர்களையும் 3203 மாவட்ட ஆளுநருடைய தனசேகர் அவர்களையும் 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களுக்கும் 3206 மாவட்ட ஆளுநருடைய சேர்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும் 3211 மாவட்ட ஆளுநருடைய தினவாண்டினி அவர்களுக்கும் 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும் 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் 3000 district chair Rotarian Jayaraman Sankaran, 3203 district chair Unyai Venkatesh, 3205 district chair Rotarian Jayaraja, 3206 district chair Rotarian Badrinath, 3211 district chair Rotarian Daniel, 3212 district chair Rotarian Jaymohan, 3231 district chair Rotarian ஆனந்த முருகன் அவர்களுக்கும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரி ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்து தந்தையே உயர்ந்த நிறைவான நலன் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் விவேகானந்தர் அவதூறு சந்தைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி நிமைப்புகளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களை தன்னம்பிக்கையும் அவை நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இடம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்துறையை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாளும் நட்புடன் தொடர்ந்து வாழ்ந்திட உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களை உதவி செய்யும்படி உன்னை எரிஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவி சுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் குருமார்களுக்கும் இறை சக்திக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணாடும் நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருள்வாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணாடும் பாதினி, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருள்வாய். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். நன்றிங்க. கால்கள் நேரம் ஆயிட்டுக்குங்க. கால்களை நன்றாக இலக்கப்படுத்திக் கொள்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கிட்டுங்க. 1 2 3 4 5. கால் பார்த்து அப்படியே வட்டமஸ்துங்க. 1 2 3
4 5 அப்படியே ஆப்போசிட் வச்சுங்க 1 2 3 4 5 அடுத்ததாக முழங்கால் மடக்கி டச் பண்றோம் அதை டச் பண்ணுங்க 1 left leg 2 right leg 3 left leg 4 நேரம் நீட்டிங்க நன்றாக மூச்சல் தொடங்க ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க ஒன் சைடா திரும்பி நேரா படுத்துட்டு கால் விரல்கள் கை விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம் கண்களை நல்லா மூடி திறக்கிறோம் நல்லா கால் விரல் கை விரல் மடக்கிடுங்க கண்களை முடிக்கிங்க உடம்ப ஒரு டைட் பண்ணி அப்படியே ஃப்ரீயா விடுங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நல்லா மூச்சு விடுங்க அர்த்த பவன முக்தாசனம் ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க தேர்ட் ஐ டச் பண்ணும் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா படுத்த மூச்சு விடுங்க அடுத்து லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க அடுத்ததாக உத்தான பாதாசனம் கையை நல்லா தரையில அழுத்தமா வச்சு ஒரு அடி மட்டும் மேல தூக்குங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மெதுவா கீழே இருக்குங்க நன்றாக மூச்சல் தொடுங்க நல்ல அடிவயிறு தசைகளுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கிறது ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது இடுப்பு பகுதி பலமடைகிறது அடுத்ததாக படகாசனம் நல்லா காலை மேல தூக்குறோம் தலை மேல கொண்டு வர்றோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு நன்றாக மூச்சல் தொடங்க இந்த ஆசனங்கள்ல முதல்ல செய்யும் போது வயிறு நடுங்குற மாதிரி இருக்கும் உடம்பு நடுங்கும் டெய்லி செய்ய செய்ய அந்த உறுப்புகள் அந்த வயிற்று தசைகள் முதுகு தண்டு ஸ்ட்ராங்கா ஆகும் போது அந்த நடுக்கு நின்றும் சரிங்களா அப்போ ஓரளவுக்கு நம்முடைய இடுப்பு நமக்கு வரக்கூடிய இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும் அதனால நடுங்குதுன்ட்டு நீங்க பயப்படாம செய்யுங்க டெய்லி ஒரு 3 செகண்ட் 5 செகண்ட் அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி நம்மளால செய்ய முடியும் அடுத்ததாக சர்வாங்காசனம் தரையில கையை அழுத்தமா வச்சுக்கோங்க இடுப்பு மேல முடியல இப்படி பிடிச்சிக்கங்க கையில முழங்கால் நேரா வச்சு பிடிச்சிக்கங்க இல்லைன்னா செவுத்துல சாஞ்சு வச்சுக்கோங்க முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணி அப்படியே இடுப்பு தூக்குறோம் நேரா வச்சுக்கோங்க 60 செகண்ட் கவனிங்க கட்டவரிலேயே பார்க்கணும் காலை ஆரம்பிச்சிருக்கணும் தலை நேரா வச்சிருக்கணும் எங்கேயும் திரும்ப கூடாது
ஓய்வு. டேட்டா படத்தை நன்றாக மூச்சு தொடங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சிருக்கிறோம். உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரிலாக்ஸா வச்சு நல்லா மூச்சு தொடங்க. ஒரு நிமிடம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த ஆசனம் செஞ்சுட்டு நம் உடல் முழுவதும் ரத்தோட்டம் நல்லா போகும். நரம்பு மண்டலங்கள் பலப்படுகிறது. சுவாச உறுப்புகள் பலமடைகிறது. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஹெர்னியா போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப நல்லது. வந்தவங்களும் இதை செஞ்சா அது சரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நாளமில்லா சுருக்கு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மிக முக்கியமான பயிற்சி. இதை கவனமா செஞ்சு பழகிக்கணும். நல்லா மூச்சு தொடங்க. அடுத்தது கலப்பை ஆசனம். தரையில வச்சுட்டு கவனமா செய்யுங்க. முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க செய்ய வேண்டாம். இடுப்பு மேல தூக்கி கால் நேரம் வச்சுக்கணும். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொண்டு போகணும். கால் முட்டில இந்த அளவுக்கு செய்யணும். One, two, three, four, five, six, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. நன்றாக மூச்சு தொடங்க. சர்வாங்காசனம், கலப்பை ஆசனம். இந்த 2 ஆசனம் செய்யறவங்க கண்டிப்பா மச்சாசனம் செய்யணும். இப்படி கை வந்து பின்னாடி வச்சு உச்சந்தலையில தரையில கொண்டு வைங்க. மீன் ஆசனம்னு சொல்லாத, முழங்கை வந்து நல்லா அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பின்னாடி பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. கை மெதுவா பின்னாடி வச்சு தலையை நேரா வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கலப்பை ஆசனம், மச்சாசனம் செய்யறதுனால நல்ல தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். தொடர்ந்து ஆசிரியருடைய வழிகாட்டுதல் படி இந்த பயிற்சி எல்லாம் செய்யுங்க. கவனமா செய்யணும். நீங்களா செஞ்சு கீழே விழுந்து கழுத்து அடிபட்டுறக்கூடாது. கவனமா செய்யணும். நல்லா மூச்சு விடுங்க. ரைட் சைட் திரும்புங்க, லெஃப்ட் திரும்புங்க, ரைட்ல திரும்புங்க, லெஃப்ட். தலை நேரம் வச்சுக்கோங்க. படுத்த நிலையில கத்திரிக்கோள் ஆசனம். கையை வந்து தரையில அழுத்தமா, இந்த உள்ளங்கை வந்து தரையில அழுத்தமா ஷோல்டர் மேல வச்சுக்கணும். கையை நல்லா அழுத்தமா வச்சுட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சு ரைட் லெக்ல லெஃப்ட் சைடு கொண்டு போகணும்.
தலையை வந்து ரைட் சைடு திரும்பணும். முழங்கால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வைங்க. நல்லா திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. காலம் நேரத்தில் பாருங்க. நல்லா மூச்சு கொடுங்க. நல்லா மூச்சு கொடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு பண்ணுவாங்க. லெஃப்ட் லெக் ரைட் சைடு பண்ணுவாங்க. நேரா தரையில அழுத்தமா வச்சுக்கிறோம். நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. தலைய 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால வந்து முதுகு தண்டு வலிமை இருக்கிறது. முதுகு தண்டு வலிமை அடைந்து நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இந்த திருவிடை ஆசனம் அவசியம். நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே குப்புறத்திற்கு படுத்துங்க. முதல் ஆசனையில படுத்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. இது வில்லாசனம். கை நீட்டுங்க. இரண்டு காலையும் மடக்கி பிடிச்சிருங்க. இரண்டு கால்களையும் நல்லா மடக்கி பிடிச்சு நல்ல வில்ல மாதிரி காலை வந்து மேல தூக்கணும். அதாவது நீங்க கையில் பிடிச்சு இருக்கிறத கையில் பிடிச்சு இருக்கீங்கன்னா கைப்பிடி முறைக்கு நீங்க காலத்தான் மேல தூக்கணும். காலை மேல தூக்குறீங்கன்னா கை ஸ்ட்ரெயிட்டா வரும். தலை மேல வரும். வயிறு மட்டும் கீழே டச் ஆயிருக்கும். நல்லா கவனிச்சு செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. வில்லாசனம். இந்த பயிற்சி ஜீரண உறுப்புகளை பலப்படுத்துகிறது. கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லது. சிறுநீரகத்துல கல் இருந்துச்சுனாலும் அந்த கழிவுகள்லாம் தங்குச்சுனாலும் இந்த ஆசனம் செய்யறதுனால அதை கரைச்சி வெளியேற்றிடும். யூரின் வழியா வந்து கழிவுகள்லாம் வெளியேறும். சிறுநீரகத்தை பாதுகாக்குது. அது மட்டும் இல்ல கணையம் நல்லா சுருக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். சுகர் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நன்றாக மூச்சு தொடங்க. வயிற்று பகுதியில அதிக எடை இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி செய்யலாம். கொழுப்பு கரையறதுக்கு இந்த பயிற்சி அவசியம். அப்படியே முட்டி போட்டு போறங்க. வஜ்ராசனம் போடுறோம். நல்லா மூச்சு தொடுங்க. இந்த வஜ்ராசனம் கண்டிப்பா போட்டு போல வந்து அவசியம். ஏன்னா முக்கியமான பயிற்சியில இந்த மூச்சு பயிற்சியில இந்த ஆசனத்துல செய்யலாம். ஒட்டகாசனம் செய்யணும்னா முட்டி போட்டு கொண்டுதான் செய்யணும். மான் மூச்சு செய்யற முட்டி போட்டு அடுத்து சிரசாசனம் செய்யறதுனால இப்படி முட்டி போட்டு கொண்டுதான் செய்யணும். இந்த கால் மேல இப்படி உட்கார்றது வந்து டெய்லி பழக பழக உங்களுக்கு சரியாயிடும். அதாவது அதிகமான எடை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா செய்யணும். ஒரு 5 செகண்ட் செஞ்சு பழகலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கலாம். அடுத்து ஒட்டகாசனம்.
ஊட்டி போட்டு நேரம் நில்லுங்க. இடுப்புல கை வச்சுருங்க. கால் எவ்வளவு கேப் இருக்குதுன்னு பாத்துக்கங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கால் கேப் வச்சுக்கோங்க. கால் பாதம் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி நேரம் நீட்டி வச்சிருங்க. மெதுவா அப்படி வளைவீங்க. இடுப்பை முன்னாடி வளைச்சு பின்னாடி தலை கழுத்து கீழே கொண்டு வந்துங்க. இப்படியே செய்யுங்க போதும். இடுப்பு வலி இருக்கிறவங்க ரொம்ப திடீர்னு வளைஞ்சு இடுப்பு வலியை அதிகப்படுத்திக்காதுங்க. கவனமா செய்யுங்க. இடுப்புல கை வச்சு நல்லா பார்த்துட்டு செய்யுங்க. கவனிங்க. இடுப்புல கை வச்சு இப்படி பெண்ட் பண்ணி நின்னுக்கோங்க. சரிங்களா? யாருனால முடியுதோ அவங்க வந்து இப்படி கையை நீட்டி குதிக்கால பிடிச்சுக்கலாம், அல்லது கையை அப்படி கடுக்கால பிடிச்சு லாக் பண்ணி தலையை பின்னாடி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் பிடிங்க, அடுத்து லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிருங்க. ஓட்டுகாசம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நேரா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒட்டகாசனம் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய பயிற்சி. நம்முடைய மார்பு பகுதியை விரிவடை செய்து நல்ல ஜீரண உறுப்புகளை நுரையீரல வந்து நன்றாக வேலை செய்யுது. சரிங்களா? அதனால வந்து இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த ஆசனம் கண்டிப்பா செய்யணும். நம்முடைய ஜெஸ்ட் வந்து நல்லா விரிவடையும். அதாவது இப்போ போலீஸ் எலெக்ஷனுக்கெல்லாம் போறவங்க வந்து ஜெஸ்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்ப்பாங்க. இந்த ஆசனம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஜெஸ்ட் விரிவடைஞ்சு கொஞ்சம் அந்த ஜெஸ்ட்ல வந்து அளவு கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நுரையீரலுக்கு நல்லா மூச்சு போய் நம்முடைய மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி செய்யறதுனால நல்லா சுவாச உறுப்புகள் பலமடையும். அடுத்த மகாமுத்ரா. பின்னாடி கை கட்டி மெதுவா தலை கை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சல் தொடங்க. ஒட்டகாசனம் செஞ்சுட்டு இந்த மகாமுத்ரா ஆசனம் கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அது பின்னாடி வளைகிற ஆசனங்கிறதுனால ஃபார்வர்ட் பெண்டிங் அவசியம். வயிற்று பகுதி உறுப்புகளை நல்லா பலப்படுத்தும். ஜீரண உறுப்புகள் பலமடைய இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். அதே போல இப்படி கை வந்து கோர்த்து வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணலாம். மறுபடியும் மேலே வரும்போது மூச்சு விட்டே மேலே வரலாம். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்யறதுனால நல்ல, அதாவது மூலாதாரத்துல இருந்து சகசாரம் வரைக்கும் நல்ல அந்த ரத்தோட்டம் வந்து நல்லா அதிகமா போகும். அதே போல நம்ம சுவாச உறுப்புகள் பலமடைந்து நல்ல அந்த 7 சக்கரங்களுக்கும் முழுமையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். நல்லா குனியும் போது மூச்சை விட்டே கீழே போறோம். மேல வரும்போது மூச்சை விட்டே மேல வரலாம். அப்படியே அடிவயிற்று பகுதியில் ஆதிமுத்திரை வச்சும் இந்த பயிற்சி செய்யலாம். நல்லா மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டே கிளப்போம். அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. மூச்சு விட்டுட்டே கிளப்பாங்க. மூச்சு விட்டே மேல வாங்க. மூச்சு விட்டே கிளப்பாங்க. அப்படியே ஒரு 10 செகண்ட் வைங்க. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு இந்த டைம் அதாவது 10 முத்திரை நன்றாக மூச்சில் தொடுங்க. இந்த வஜ்ராசனத்திலேயே இவ்வளவு பயிற்சி இருக்கிறதுனாலதான் கட்டாயமா இந்த பயிற்சி நீங்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு செகண்டா கூட நீங்க அதிகப்படுத்தி செஞ்சு பழகிக்கலாம். அப்படியே மெதுவாக கால் நீட்டுங்க. கால் முட்டியை நல்லா மேலே ஏற்றி இறக்குங்க. ரைட் லெஃப்ட் நல்லா காலை அசைச்சுக்கோங்க. கால் வலி இருக்கிறவங்க வஜ்ராசனம் போட்ட உடனே வலி வந்துச்சுன்னா இப்படி பயிற்சி செஞ்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வைங்க, ரைட் லெக்கி ஒட்டி வச்சுக்கோங்க. சாதாரணமா சம்மங்கல் போட்டிருக்கிற மாதிரி இப்போது இருக்கிற இந்த சுகாசனம் சொல்லக்கூடிய பயிற்சி. நேரா கோருங்க, நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு காற்றை வெளியேற்றுறோம். கபாலபதி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக சின்முத்திரை வைத்து நல்லா மூச்சு விடுங்க. 20 செகண்ட் செஞ்சவங்களா டைம் ஃபிங்கர் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேர்த்தினால செய்ய முடியுதுன்னு பார்க்கலாம். நன்றாக மூச்சு விடுங்க. சிறப்புங்க. அப்படியே மோதிரவரில் வச்சுக்கோங்க. ரைட் சைடு விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 2 கையில் சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சல் தொடுங்க. மெதுவாக மூச்சிழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து பஸ்திரியா. நல்லா மூச்சு உள்ள எடுத்து விடுங்க, பெருவிரல் வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துட்டு ரைட் சைடு நல்லா மூச்சு விடுங்க, இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கழிச்சல் முத்திரை வைத்து நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. இப்போ நீங்க இந்த பயிற்சியெல்லாம் செய்யறதுனால உங்களுடைய உடல் திறன் வந்து கண்டிப்பா மேம்பட்டு இருக்கும். அதாவது நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் 25% இருக்குது அப்படின்னா, இந்த பயிற்சி செஞ்சவங்களுக்கு 70% அதிகமா உங்களுடைய சக்தி வந்து அதிகமாயிரும். இப்ப இன்னைக்கு செய்யற பயிற்சியெல்லாம் முழுமையா செஞ்சு மூச்சு பயிற்சி செய்திருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு லாபம் எவ்வளவுன்னு பார்த்துக்கணும். லாபம் தானே ரொம்ப எதிர்பார்க்கறது நம்ம, இல்லைங்களா? அதுவும் குறிப்பா வந்து நம்ம பொருள் சேர்த்துறதை மட்டும் வந்து கவனம் செலுத்தணும். அது தப்பு கிடையாதுங்க, அது சரிதான். ஏன்னா அடிப்படையா அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனா அது எல்லாமே காணாம போயிடும். ஒரு மருத்துவமனைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உள்ள போனோம்னா அது எந்த மூளைக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சேர்த்து வச்சிருந்திருப்ப அந்த பணத்தை, அது காணாமே போயிடும். அது மட்டும் இல்லாம இழந்த உறுப்புகளை பெற முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா பித்தப்பை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்துறாங்க. நிறைய சின்ன வயசுலயே எடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்துடுது. அது தவறான உணவு முறை, உடற்பயிற்சி இல்லாதனாலதான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது, இல்லைங்களா? சிறுநீரகம் பிரச்சனை ஆகுது. 40 வயசு 30 வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. இது எல்லாத்தையும் தவிர்த்துலாமே இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு அமர்ந்து யோசிங்க. எதையுமே வந்து நாம அமைதியாவே இருக்க முடியாது அப்படின்னா எதையுமே கத்துக்க முடியாது. அதனாலதான் தியானம் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி சில பேர் உடற்பயிற்சி செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தியானம் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளவு சக்தி கிடைக்காது கண்டிப்பா, சரிங்களா? இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தியானம் வந்து நல்ல ஆற்றலை தரும், சரிங்களா? எந்த பயிற்சியா இருந்தாலும் ஆசனங்கள் கண்டிப்பா செஞ்சிருக்கா, மூச்சு பயிற்சி செஞ்சிருக்கா நீங்க செய்யணும், புரியுதுங்களா? அதே போல எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்கனாலும் அது சரியாச்சுனாலும் மீண்டும் மீண்டும் வராம இருக்கணும்னா கண்டிப்பா ஆசனங்கள் மூச்சு பயிற்சி நீங்க செய்யணும், சரிங்களா? திருமல பஸ்திரியா ஆதிமுத்திரை வைங்க. நல்லா மூச்சு விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெட்வொர்க் போய் வருதுங்களா? அந்த நேரத்துலயும் நீங்க வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? வீடியோ தெரியலனாலும் நீங்க மூச்சு கவனிச்சு அமைதியா இருக்கலாம். நல்லா நன்றாக மூச்சில் தொடுங்க. மறுபடியும் ஒரு 10 கவுண்டிங் செய்யுங்க. 1, ஆதிமுத்திரை, நல்லா மூச்சில் தொடுங்க. 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. 10 செகண்ட் செய்யலாம்னா 20 செகண்ட் செஞ்சாச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். குழந்தைங்க 2 பேர் நல்லா செய்யறாங்க. எல்லோ கலர் ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு அழகா செய்றீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. இந்த நேரத்துல எழுந்திருச்சு குழந்தைங்க செய்யறது வந்து மிகப்பெரிய அதாவது அறிவு இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. வாழ்த்துக்கள். மேன்மேலும் முன்னேறணும். நன்றாக மூச்சு தடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். மெதுவா மூச்சுலுங்க. மூச்சு நல்லா நிறுத்தி மெதுவா விடுங்க. இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் நிறைய பேர் வாக்கிங்ல போவீங்கன்னு நினைக்கிறேன். ரன்னிங் போவீங்க, ஸ்லோ ரன்னிங் போவீங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்து வேகமா, அதாவது மெதுவா பேசிக்கிட்டே நியாயம் பேசிக்கிட்டே போறதெல்லாம் வந்து அதை எதுலையுமே எடுத்துக்க முடியாது. பேசாம இருக்கணும். நடக்கும்போது அமைதியா போயிட்டு வரணும். அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் செய்யறவங்க வந்து அமர்ந்த உடனே நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். சரிங்களா? ஏன்னா நுரையீரலுக்கு நல்லா மூச்சு போகும். ஓடிட்டு வந்தாலோ அல்லது வாக்கிங் போயிட்டு வந்தாலோ எல்லாம் வேகமா போயிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் ஃபுல்லா நல்லா மூச்சு போய் வரும். அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். நீங்க அப்ப கபாலபதி ஸ்திரீயா செஞ்சுட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா நல்லா மூச்சு போச்சுன்னா நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். 2 கையிலையும் சின்முத்திரை வைத்து நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடலாம். சரிங்களா? எப்ப நீங்க ரன்னிங் போனாலோ வாக்கிங் போயிட்டு வந்தீங்கனாலும் அவசியம் இந்த மூச்சு பயிற்சி நீங்க செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? அதே போலதான் அந்த பயிற்சி நீங்க வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பலன் கிடைக்குதோ வந்து அமர்ந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு அதிகமா பலன்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த மேல ஓடுறதுனாலையும் பயிற்சி செய்யறதுனால எனர்ஜி வேஸ்ட் ஆகும். மூச்சு பயிற்சி செஞ்சுட்டீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாகும். நேரா படுத்து நல்லா மூச்சு தொடங்க. சாந்தியாசன நிலைக்கு போய்க்கலாம். கண்களை மூடி நல்லா மூச்சு காட்டுற கவனிங்க. கால் மேல கால் போட்டு சாந்தியாசனம் பண்ணக்கூடாது. காலை வந்து நேரா வச்சுக்கோங்க. கால் விளக்கமா வைங்க. இடுப்பு பகுதியிலிருந்து கால் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் இருக்கணும். அடுத்து நம்முடைய வயிற்று பகுதி நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். அடுத்து நம்முடைய ஜஸ்ட் நல்லா ஓய்வு நிலையை வச்சுக்கோங்க. தோள்பட்டை கைகளை எல்லாம் நல்ல ஓய்வு நிலையில் வச்சுக்கோங்க. கழுத்து இலக்கமா வச்சுக்கணும். நிறைய பேர் இந்த சாந்தியாசனம் படும்போது கழுத்து டைட்டா வச்சுக்குவாங்க. உடம்பு வெறப்பா அப்படி வச்சுக்க கூடாது. நல்லா ஃப்ரீயா வரும். அடுத்து நம்ம தலைப்பகுதியை நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். ஆழ்ந்து மூச்செழுத்திடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காட்டுற மாதிரி வைங்க.
இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கக்கூடிய மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து வலிமையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று நாம் ஓய்வு நிலையில் இருக்கின்றோம். ஆழ்ந்து சுவாசித்துட்டு இருக்கிறோம். நன்றாக மூச்சு இழுக்கும் போது நல்ல உடல் முழுவதும் நல்ல விரிவடைந்து பிராண ஆற்றலை உள்வாங்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி தூய்மையான உயிர்காற்று நம் உடல் முழுவதும் பரவுகிறது. நாம் நன்றாக உணர்கின்றோம் நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை. நம்முடைய எலும்பு மண்டலங்கள் நன்றாக வலிமையாக உள்ளது. நம்முடைய தசை மண்டலங்கள் நல்ல வலிமையாக உறுதியாக உள்ளது. நம்முடைய நாளமில்லா சுருக்க மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சுவாச மண்டலங்கள் முழுவதும் தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று உடல் முழுவதும் உள்ள ஒவ்வொரு திசுக்களுக்கும் அணுக்களுக்கும் முழுமையான ஆற்றலை குறைத்து நம்முடைய செல்கள் நம்முடைய அனைத்து அந்த கட்டமைப்பு முழுவதும் தசைகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உடல் முழுவதும் உள்ள வலிகள் எல்லாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சியை செய்வதன் மூலமாக அந்த வலி உள்ள இடங்களுக்கு நல்ல உயிர்காற்று, வெப்ப ஆற்றல், காற்றோட்டம் கிடைத்து முழுமையான இரத்த ஓட்டம் கிடைத்து அந்த வலிகள் சரியாகி நாம ஆரோக்கியமா இருக்கிறத உணர்றோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுமையாக பலமடைந்து நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். அப்படியே மெதுவா மூச்சு விட்டுட்டே மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்திரிச்சுக்கோருங்க. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. நம்முடைய உடலும் மனமும் தூய்மையானால் மனம் ஒருநிலைப்படும். நீங்க மனம் ஒருநிலைப்பட்டு நிகழ்காலத்தில் கவனம் வைத்து ஒவ்வொரு செயல்களிலும் ஈடுபடுவதே மிகப்பெரிய அது ஒரு தியானம் மாதிரி. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நேரா அமர்ந்து கருத்துக்களை கேட்கும்போது ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு தியான நிலைன்றதே கவனிங்க. தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க நிகழ்காலத்திலேயே மைண்ட் வச்சிருக்கணும். சரிங்களா? நல்லா கவனம் வச்சு ஒரு விஷயத்தை முழுமையா கவனிங்க. நல்ல விழிப்புணர்வோடு நிகழ்காலத்திலேயே கவனம் வச்சிருக்கணும். சரிங்களா? நேரா அமர்ந்துக்குங்க. மிக சிறப்பாக எல்லாம் அனைவரும் பயிற்சி செஞ்சோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் சாந்தியாகும். அதாவது பயிற்சிகள் என்பதை விட அவர்களுடைய இன்றைய ஒவ்வொரு பயிற்சி முறைகளுக்கும் உண்டான விளக்கங்கள் இன்னைக்கு அருமையா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு நல்ல அருமை என்பதை விட அவர்கள் சொன்னது நம்ம எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதை அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு ஐயா வந்து சிறப்பா சொல்லி நமக்கு அந்த பயிற்சியை கொடுத்த விதங்கள் வந்து ஒவ்வொரு மனதிலும் ஆழமாக பதிந்து இந்த பயிற்சியை விட எண்ணங்கள் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சக்தியை இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அனைவருக்கும் நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்வதை விட அந்த பயிற்சிகளுக்கு உண்டான முயற்சி எந்த அளவுக்கு இருந்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு எல்லாரும் வந்து முழு மனதோட நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். அதை ஐயா அன்னைக்கு வந்து உணர்த்தி நமக்கு வந்து அந்த பயிற்சி செய்யக்குள்ள அதனுடைய ஆரோக்கிய முறைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதை ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்துடன் இன்னைக்கு சிறப்பாக கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக பயிற்சிகளை அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வர்ம சிகிச்சை என்பதை விட உடலில் எந்த உறுப்புகள் நமக்கு வர்ம புள்ளிகள் இருக்கின்றன, அந்த புள்ளிகளை நாம் எப்பொழுது மசாஜ் செய்து அதாவது எண்ணெய் குளியல் மற்ற குளியல் முறைகள் இருக்கும் பொழுது அந்த நிகழ்வை நாம் மசாஜ் செய்து அந்த உறுப்புகள் அந்த வர்ம புள்ளிகளை தூண்டுதல் நம் உடலுக்கு எந்த விதத்திலும் ஆரோக்கியம் தரும் என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பாதம் முதல் நமக்கு கழுத்து வரை நமக்கு வந்து சிறப்பா இதுவரைக்கும் நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க.